இந்த செய்தி கேட்குற நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு சந்தேகம் வரலாம். ஆண்டவருக்கு எனக்கு என்ன தேவைங்கிறது அவருக்கு தான் தெரியுமே, ஏன் நம்ம கேட்காமே அவர் கொடுக்கலாமே, ஏன் நம்ம இப்படி திட்டமாக கேட்கணும்? ஏன் திட்டமாக கேட்கணும்னா அவருக்கு நமக்கு என்ன தேவைங்கிறது அவருக்கு தெரியும். முதல்ல நமக்கு தெரியணும். ஆண்டவர் ஒரு வாகனத்தை கொடுக்குறார். அந்த வாகனத்தை ஓட்டும் பொழுது உங்களுக்கு ஒரு எண்ணம் வரும், இந்த வாகனத்துக்கு பதிலாக நமக்கு அந்த வாகனம் இருந்தால் நல்லா இருக்குமே. ஒரு வேலை ஆண்டவர் கொடுக்குறார், அந்த வேலைக்கு போகிறீங்க, சில நாட்களுக்குள்ளாக உங்களுக்குள்ள ஒரு சலிப்பு வரும். இந்த வேலை கிடைச்சதுக்கு எனக்கு அந்த வேலை இருந்திருக்கலாமே, அவங்க அவ்வளோ சம்பளம் வாங்குறாங்க, அந்த சம்பளத்தில் வந்திருக்கலாமேன்னு சொல்லி உங்களை அறியாமல் கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை குறித்து முறுமுறுக்க ஆரம்பிப்பீங்க. அநேகர் மாப்பிள்ளை பார்ப்பாங்க, பொண்ணு பார்ப்பாங்க, எந்த மாதிரி வேணும்னு சொல்லி வீட்டில் எல்லாருக்கும் ஒரு நோக்கம் இருக்கும். அப்பா ஒரு மாதிரி கேட்பாரு, அம்மா ஒரு மாதிரி கேட்பாங்க, கல்யாணம் பண்ணக்கூடிய நபர் ஒரு மாதிரி கேட்பாங்க. இது எங்களுக்கு ஊழியத்தில் கூட தேவன் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த காரியம். திட்டமும் தெளிவுமாக நாங்கள் ஜெபித்த உடனே அந்த அற்புதங்களை நாங்கள் பார்த்துருக்குறோம். இன்றைக்கி உங்களுக்கு என்ன வேணுமோ திட்டமும் தெளிவுமாக எழுதி வச்சு ஜெபிங்க. இந்த தனி ஜெபம் அப்படிங்கும் பொழுது உங்கள் மனசில் என்னெல்லாம் இருக்குதோ அத்தனையும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஊட்டலாம். ஆனால் சீக்கிரமாய் சோர்ந்து போவதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ தனி ஜெபமும் தேவை, கூட்டு ஜெபமும் தேவை. உங்கள் குடும்பத்தினரோட சேர்ந்து கூடி ஜெபிக்கலாம். அப்படி கூடி ஜெபிக்கும் போது நீங்கள் சீக்கிரமாக சோர்ந்து போக மாட்டீங்க. ஆனால் உள்ளத்தில் இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம வெளிப்படுத்த முடியாது. அதனால் குடும்ப ஜெபமும் தேவை, சபையோடு இணைஞ்சு ஜெபிக்கக்கூடிய ஜெபமும் தேவை. அப்போ சபையாராக சேர்ந்து நீங்கள் ஜெபிக்கும் போது ஒருத்தருக்கு இருக்கிற அபிஷேகம் நாம் சோர்ந்து போக விடாமல் அந்த அபிஷேகம் நம்மளை தூக்கிவிடும். ஒரு மகன் மருமகள் மாமியார் மாமனார் இருந்தால் அவங்க நினைப்பாங்க, நாம் தான் தனி குடும்பம் ஆயிட்டோமே, கணவன் மனைவி சேர்ந்து இதுதான் ஒரு குடும்பம் ஜெபிக்கலாம். அப்போ நம்மளை அறியாமல் அந்த பெரியவங்களை உதாசனப்படுத்துகிறோம். தேவன் அதை விரும்புகிறவர் அல்ல, ஐக்கியத்தை அவர் விரும்புகிறார். சங்கீதம் 133 வாசிப்போம். இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் அது எத்தனை இன்பமும் ஆனது. அந்த இடத்துல தேவன் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். ஐக்கியத்தை தேவன் விரும்புகிறார். ஒருவேளை கணவன் மனைவிக்குள்ள ஒரு மனக்கசப்பு இருக்கலாம். உடனே அந்த ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி தயவு செய்து மனக்கசப்போட ஜெபிக்காதீங்க. ஒருத்தர் மேலே ஒருத்தர் மனக்கசப்போட கோபத்தோட மன்னிக்காம பகையோடு நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா அந்த இடத்துல தேவன் இறங்கி வர முடியாது. ஒப்புரவாகி ஜெபிங்க, அந்த இடத்துல கர்த்தர் வாசம் பண்ணுவார்.